வணக்கம். தினமும் காலையிலேயே அன்னாரி வளையத்திற்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்யும் செயல். முதலமைச்சரின் செயலால் உற்சாகத்தில் திமுகவினர். அப்படி தினமும் அதிகாலையே அன்னாரி வளையத்திற்கு வந்ததும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்கிறார் என்பது பற்றிய மொழிவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் நிலையில் தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாதம் மட்டுமே உள்ளது. இதனால் எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற முனைப்பில் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக பணியாற்றி வருகின்றன. அந்த வகையில் இந்த முறையும் வெற்றி பெற்று தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும் என்பதில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக இருந்து வருகிறார். முக்கியமாக தற்போது கூட்டணி முடிவாகி தொகுதி பங்கீடுகள் தீவிரமாக திமுக சார்பில் நடைபெற்று வருகிறது. இந்த முறை திமுக கூட்டணியில் மட்டும் சுமார் 25க்கும் மேற்பட்ட கட்சிகள் இருப்பதால் திமுகவில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு சற்று கடினமாகவே இருந்து வருகிறது. இதற்கிடையே திமுகவில் தொகுதி பங்கீடு ஒருபுறம் நடைபெற்று வந்தாலும் மற்றொரு புறம் திமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு கொடுத்தவர்களிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து நேர்காணல் நடத்தி வருகிறார். குறிப்பாக திமுகவில் 234 தொகுதிகளுக்கும் சேர்த்து சுமார் 15,000க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் வந்துள்ளன. இதனால் தினமும் காலையிலேயே அன்னாரி வளையத்திற்கு வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சுமார் 10 மணி நேரத்திற்கு மேலாக அன்னாரி வளையத்திலே இருந்து ஒவ்வொரு தொகுதி வேட்பாளர்களையும் நேரில் வரவழைத்து நேர்காணல் நடத்தி வருகிறார். முக்கியமாக அதிகாலையே அன்னாரி வளையம் வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இரவு வரை அன்னாரி வளையத்திலிருந்து நேர்காணல் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. 73 வயதிலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மிகவும் ஆக்டிவாகவும் உற்சாகமாகவும் கட்சி பணிகளை பார்த்து வருவதை பார்க்கும் திமுக நிர்வாகிகளும் மிகவும் உற்சாகமடைந்துள்ளனர். முக்கியமாக இந்த முறை வேட்பாளர்கள் தேர்வில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறார். இதன் காரணமாகவே ஒவ்வொரு தொகுதிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அமர்ந்து விருப்பமனு அளித்தவர்களை வரவழைத்து அவர்களிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேர்காணல் நடத்தி வருகிறார். அது மட்டுமல்லாது ஒரு சில கட்சிகளோடு தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் அந்த கட்சி தலைவர்களை நேரடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டு வருகிறார். இதனால் கடந்த ஒரு வாரமாகவே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சற்றும் ஓய்வில்லாமல் கட்சி பணிகளில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இன்றுடன் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்து அடுத்த வாரத்தில் திமுகவின் வேட்பாளர் பட்டியலை வெளியிட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கான தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்திற்கான திட்டமும் வகுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. 23 வயதிலும் சற்றும் ஓய்வில்லாமல் மிகவும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகத்தோடும் காலையிலேயே அன்னாரி வளையத்திற்கு வந்து சுமார் 10 மணி நேரத்திற்கு மேலாக அன்னாரி வளையத்தில் இருந்து விருப்பமனு கொடுத்தவர்களிடம் நேர்காணல் நடத்தி தொண்டர்களையும் உற்சாகப்படுத்தி வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.